ஒன்று நாளாகும் புஸ்தகமும் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 நாளாகும் புஸ்தகமும் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரனின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோனுடைய குடும்பத்தாரை, லேவி கோத்திரத்தை கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடை செய்வது அவர்கள் வேலையாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரமாக இருந்தார்கள். அதில் லேவி கோத்திரத்தாரை கர்த்தருக்கு சேவை ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டார். ஆரோனும் அவருடைய குடும்பத்தாரும் கர்த்தரை சேவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது சபையில குடும்பமாக செய்யலாம். ஆரோனும் அவருடைய குடும்பத்தாரும் சபையிலே ஊழியம் செய்தார்கள். அப்ப அதுபோல நாமும் கூட குடும்பமாய் சேர்ந்து சபையில ஊழியம் செய்வது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆரோன் அவன் குடும்பத்தார், நாமும் கூட, நாமும் நம்முடைய குடும்பம், பிள்ளை, அப்பா, அம்மா எல்லோரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது சபையில ஊழியம் செய்ய வேண்டும். சபையில பணிவிடை வேலை செய்ய வேண்டும். அது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க செய்வீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் மற்றவர்களும் எல்லோரும் சேர்ந்து சபையில பணிவிடை ஊழியம். அப்போ பணிவிடை ஊழியத்துக்கு நம்ம யாரோனாலும் செய்யலாம். சில நேரத்தில் நம்ம சபையில ஊழியம் செய்யும்போது நம்ம சில என்ன பண்ண தெரியுமா, ஒரு சாட்சி சொல்லும் போது, ஒரு பாட்டு பாடும்போது, அவங்க ஒரு ஜோம் பண்ணும்போது அவங்களை அறியாமலே பாஸ்ட் ஆயிடுவாங்க. அவங்களே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் சொல்லும் போது இவங்க அப்படியே ஆயிடுவாங்க. அப்படி இல்லை. பாஸ்டர் பணிவிடை செய்யறவங்க பணிவிடை செய்யறவங்க, முழு நேரம் ஊழியம் செய்யறவங்க முழு நேரம் ஊழியம், வேலைக்கு போயிட்டு ஊழியம் செய்யறவங்க வேலைக்கு போயிட்டு ஊழியம் செய்யறவங்க, அது பாதி ஊழியம். திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்வாங்க. நல்லதுதான். ஆனா அது பாதி ஊழியம், கொஞ்சம் ஊழியம். முழு நேரமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது அது முழு நேரம் ஊழியம். ஆசாரிய ஊழியம், பிரதிஷ்ட ஊழியம், நல்ல ஊழியம். பணிவிடை ஊழியம் சொன்னால் ஒரு பாய் போடுகிறது, மாப் போடுகிறது, சுத்தம் பண்ணுவது, ஒரு ஆளுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பது, பாத்ரூம் கழுவுவது, சர்ச்சை கிளீன் பண்ணுவது, சேர் போடுவது, இதெல்லாம் ஒரு பணிவிட ஊழியம். இதான் ஒரு ஊழியம். இதெல்லாம் பணிவிட ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பணிவிட ஊழியத்துல கூட நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம எப்படி ஊழியம் செய்யணுமா? நம்ம குடும்பமாய் ஊழியம் செய்யணும். எப்படி? நம்ம குடும்பமாய் ஊழியம் செய்யணும். அப்படி ஆரோனும் நம் குடும்பத்தாரும் தேவ ஆலயத்துல பணிவிடை ஊழியம் செய்யணும். அப்போ தேவனுடைய ஆலயத்துல சபையில நாம் பணிவிடை ஊழியம் செய்ய வேண்டும். அதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, நானும் உமது மிகுந்த கிருபையுடன், நானும் மிகுந்த கிருபையினுடைய ஆலயத்தில் பிரவேசிப்பேன். 5:7 படிக்க. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து, உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து என்று சொல்லும் போது அங்கு நிறுத்துகிறார். ஆலயத்தில் எப்படி பிரவேசிக்க முடியும்? சபைக்குள்ள எப்படி வர முடியும்? சபையில எல்லாரும் வர முடியாது. பிரியமானவர்களே, எல்லோரும் சபைக்கு வர முடியாது. பாருங்க, இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. போகும்போது சோதறாங்க, வரும்போது சோதரம், பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் இப்ப கூட வர வழியில ஒருத்தருக்கு ஜபம் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்தேன். வரும்போதுவே ஒருத்தருக்கு ஜபம், ஒரு வீட்டுக்கு போய் ஜபம் பண்ணிட்டு தான் வந்தேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்படி ஆலயத்தில் யார் வருவாங்கன்னா, இப்படி கிருபை. எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய கிருபையினாலே, மிகுந்த கிருபை. சபைக்கு வரணும்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்னா கிருபை தேவை. யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை தேவை. அப்பதான் சபைக்கு வர முடியும். சில சொல்லுவாங்க, தோ வரேன் வர நான் வருஷம் கணக்க வர மாட்டேன். என்கிட்ட நெருக்க சொல்லுவாங்க, ஐயா நான் வரணும்னு இருக்கேன். வர முடியாதுங்க.
யார் வர முடியும்? அப்போ ஆண்டவருடைய கிருபை வேணும். சபைக்கு வருவதற்கே கிருபை வேணும். அப்போ சபைக்கு வருவதற்கு தேவ கிருபை தான் வர முடியும். இல்லைன்னா நம்ம மனசே முடியாது, வர முடியாது. நம்ம வீடு பக்கத்துல தான் இருப்பாங்க, நம்ம வீடு பக்கத்துல தான் இருப்பாங்க, நம்ம சபை பக்கத்துல தான் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா சபைக்குள் என்ன செய்ய முடியாது, வர முடியும். அப்ப யாரு வர முடியும்? கிருபையினாலே வர முடியும். அடுத்தது, தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது என்ன கிடைக்குமா? பிரதிபலன், மகிழ்ச்சி உண்டாகும். தேவனுடைய ஆலயத்தில் வந்தா என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி. ஒன்று சபைக்கு வரும்போது மகிழ்ச்சியாய் வர வேண்டும். இரண்டாம் சபையில வரும்போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. 122 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அவங்க சொன்னாங்க. எங்க பகுதி வீட்டுக்காரங்க சொன்னாங்க, வாங்க சபைக்கு போலாம். விசுவாசிங்க சொன்னாங்க, வாங்க சபைக்கு போலாம். வீட்டுல அம்மா சொன்னாங்க, வாங்க சபைக்கு போலாம். அப்படி சொல்லும் போது என்னவா மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க சபைக்கு போயிட்டு வரும்போது, நீங்க சபையில இருந்து வீட்டுக்கு போகும்போது உங்களை யாராவது கேட்கறான்னு வச்சுங்க, சபைக்கு போனீங்களா? நம்ம எப்படி சொல்லுவோம்? போனோம் அப்படியே சொல்லுவோம். அவன் போயிட்டு வந்தே ஒரு சந்தோஷம். சபைக்கு போறதுல தான் அவங்க எதாவது கேட்பாங்களோன்னு நினைச்சுட்டு பயப்படுவோம். யாரையும் நம்ம பார்க்க மாட்டோம். யாராவது வந்தா கூட நம்ம நேசா வீட்டுக்குள்ள போய், ஏன்னா நம்ம சந்தோஷம் இல்லை. ஆனா சபைக்கு போன பிற்பாடு, சபைக்கு போனீங்களா? போயிட்டு சபைக்கு போயிட்டு வந்து அதுல ஒரு சந்தோஷம். யாருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? தேவனுடைய ஆலயத்துக்கு போறவங்களுக்கு தான் தேவனுடைய மகிழ்ச்சி. இப்போ உடம்பு முடியல, உடம்பு சரியில்லை, அவங்க சபைக்கு வரல, அது வேற விஷயம். உடம்பு முடியல வரல, அது வேற விஷயம். ஆனால் சபைக்கு வரும் பொழுதுதான் என்ன நடக்குதான்? மகிழ்ச்சி. சபைக்கு வரும் பாருங்க, மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போது இருக்கு. சின்ன பிள்ளைங்க கூட பாருங்க, எப்போதும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அது ஆராதனைக்கு வருவதனால. இப்போ நம்முடைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும், நம்முடைய குடும்பத்துல சமாதானம் உண்டாகணும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்திலே வந்தால்தான் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல நமக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மகிழ்ச்சி எப்படி வரும்னா கர்த்தருடைய வீட்டிலே தங்கி இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய வீட்டிலே நாம் தங்கி இருக்கும் போது நமக்கு சந்தோஷம். யார் கர்த்தருடைய வீட்டில தங்க முடியும்? சபையில நிறைந்திருப்பாங்க. சிலர் தான் பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டே இருப்பாங்க சபைக்கு. யாரு சபையில நிலைத்திருக்க முடியும் என்று நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 27 சங்கீதம் 4 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 27:4 படிப்போமாக. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே ஆலயத்துக்கு வந்து ஆராய்ச்சி செய்யணும். என்ன ஆராய்ச்சி செய்யணும்? பாட்டு எப்படி இருந்துச்சு, சாட்சி எப்படி இருந்துச்சு, நல்ல சாட்சி, நல்ல பாடல், கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவர் இன்றைக்கு கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு சபையிலே காட்டுவேன் என்று. ஆண்டவருடைய மகிமையை சபையிலே காட்டுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ சபையில வரும்போதுதான் தேவனுடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அப்ப தேவ மகிமை, தேவ சமூகம் பாருங்க. அப்ப அந்த தேவ மகிமைன்றது வேற. மகிமை பேர் வச்சிருக்க அது வேற. சிலர் மகிமை பேர் வச்சிருக்காங்க, நோட்டில சந்தோஷமே இருக்காது, மகிமே இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா சந்தோஷமே இருக்காது எப்பவும். அந்த மகிமை இல்ல, இந்த மகிமை வேற. இந்த மகிமை தேவனுடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய மகிமை எப்ப இருக்குன்னா, சபைக்குள்ள வந்து ஆராய்ச்சி செய்யணும். என்ன ஆராய்ச்சி? மற்றவங்களுடைய குறையை பார்க்கணும், அது இல்ல. ஆராய்ச்சின்னா அவங்க நல்ல அபிஷேகம் பெற்று ஆவியில நிரம்புறாங்க பாருங்க, அவங்க நல்ல சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் பேசினாரு, கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சு, சபையில பிசாசுகளை துரத்தினாங்க, வியாதி சுகமாச்சு, கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்தாரு. அது ஆராய்ச்சி பார்த்து கொண்டே இருக்கு நம்ம சபையில வந்து.
சபையில மற்றவருடைய குறையை பார்க்க கூடாது. தேவன் செய்த நன்மைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் ஆராய்ச்சி செய்வேன், தேவனுடைய வீட்டிலே தங்குவேன். கர்த்தருடைய வீட்டிலே அவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய வீட்டிலே தங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டிலே தங்குவது தான் ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் பாருங்க, சபைக்கு வருவாங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க, எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் போறாங்க, அப்படித்தானே? நான் கூட இங்க இந்த இடத்துல 7 வருஷம் முடிஞ்சிச்சு. 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு பேர் போறாங்க. ஆனா தங்கி இருக்கிறது யாரு? கர்த்தருடைய வீட்டுல தங்கி இருக்கிறது தான் பெரிய விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாட்சி நம்முடைய சபையில ஒரு சாட்சி இருக்கு. ராணியம்மாவுடைய வீட்டுக்காரர் கணவர் டேவிட் ஐயா, அந்த ஐயா அவர் உயிரோட இருக்கும்போது இந்த வாசல்ல நின்று என்கிட்ட சொல்லுறாரு, நான் இந்த சபையில தான் சாவுறேன், என் உயிர் இந்த சபையில போகுது, இந்த இடத்துல வாசல்ல நின்று சொல்லுவேன். அவர் சொல்லும் போது எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஏதாவது சொல்றாரு, வயசான காலத்துல ஏதோ சொல்றாரு அப்படின்னு. ஆனா அந்த சீரியஸா தான் சொல்லுவேன். அவர் இந்த வாசல்ல நின்று சொல்றாரு, நான் இந்த சபையில தான் மதிப்பேன், நான் கடைசி சாகிற வரைக்கும் இந்த சபையில நிற்பேன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அவர் செய்து முடிச்சார். அல்லேலூயா. உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் கை தட்டும், செத்தவங்களுக்கு கை தட்டுவோமா? எல்லாம் கை தட்டு ஒரு மாதிரி அவர் சொன்ன வார்த்தை இருக்காங்க. தேவனுடைய வீட்டிலே தங்குவேன். அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறும். அவர் என்ன சொன்னார்? நான் சாகிற வரைக்கும் இங்க இருப்பேன், இந்த சபையில இருப்பேன், சபையில சாகிற வரைப்பேன். ஒரு முறை அமாவாசை ஜபத்துல மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஓடிச்சு. எங்க ஓடிச்சுன்னா நீங்க தப்பா போயிட்டு அவங்க யாரு வீட்டுக்கோ போயிருக்காங்க, பங்கன் ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. இவரு நான் வரமாட்டேன், நீங்க அமாவாசை போயிட்டு எங்கேயோ ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்து மூச்சு வாங்க, அமாவாசை மூச்சு வாங்கி வராரு. ஐயோ எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, நான் போக மாட்டேன், நான் சபையை விட்டு போக மாட்டேன்னு தனியா வந்துட்டாரு. இவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். எல்லாம் முக்கியமான ஏதோ பங்கன் ஏதோ போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாருங்க அந்த வைராக்கியத்தை, அவர் துவக்கம் எப்படி இருந்ததோ, அந்த துவக்கம் எப்படி இருந்துச்சோ, ஆனா முடிவு வைராக்கியத்தோட அவர் ஓட்டத்தை கர்த்தருடைய வீட்டில இருந்து அவர் மரித்தார். அதனால அவருடைய சாவை ஆண்டவர் கனப்படுத்தினார். அவர் சாதாரண மனுஷன் தான், சும்மா சாதாரண மனுஷன் தான் ஒரு சந்தையில. ஆனா அவருடைய சாவு அரசியல்வாதி மாதிரி போச்சு. நான் தான் முன்னாடி போறேன், நானும் பாஸ்டாமா தான் முன்னாடி போறோம், வண்டியில பின்னால வருது. அவருடைய சாவுலயே அரசியல்வாதி மினிஸ்டர் மாதிரி போனாரு. ஏன்னா அந்த வைராக்கியம், கர்த்தருடைய வீட்டில நான் இருப்பேன், எதையும் நான் பார்க்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் பார்க்க மாட்டேன், யார் சொல்றதை கேட்க மாட்டேன். சிலர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தூண்டி விடுவாங்க. ஏவி விட்டான் தாவீதை சாத்தான் போன வாரத்துல. சில விசுவாசிகள் கூட சிலரை ஏவி விடுவாங்க. எதுக்கு அங்க போற, ஏன் போற, இப்ப போகாத, அப்புறம் போகன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேளுங்க, தப்பு இல்ல. இந்த காதுல கட்டி இந்த காதுல விட்டுறது, அவ்வளவுதான். ஏன் சபைக்கு போற, ஏன் ஓடுற, அது என்ன சபையா, ஏன் போற அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்னு ரெண்டு சொல்லுவாங்க. நம்ம அப்படியான்னு கேட்டுட்டு நம்ம பார்த்து போயிட்டே இருக்கோம். கடைசியில இந்த சின்ன பிள்ளைங்க சர்க்கஸ்ல அண்ணா பொங்கல போட்டிருப்பாங்க. ஒரு குழந்தை ஏறும், பின்னால போற குழந்தை அதை காலை பிடிச்சி இழுத்து விட்டு இது சறுக்கு கீழே வந்து அந்த குழந்தை முன்னாடி போயிடும். பார்த்துருக்கீங்களா? அதே போலதான் நீ அந்த சபைக்கு போற, உன்னால ஏற முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. நீ வீட்டுல உட்கார்ந்த பிறகு அவங்க சபைக்கு வந்துருவாங்க, அப்புறம் நீ மாட்டிடுவ. இதான் நிறைய இடத்துல நடக்கும். உன்னை காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க, நீ கீழே விழுந்துருவ. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை இழுத்து விட்டு அவங்க போய் இடத்த பிடிச்சிருவாங்க. எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, ஐயா அந்த வேலைக்கு போறீங்க, அது ரொம்ப கஷ்டமாச்சு, அந்த வேலைக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு நாள் லேட் பண்றதுக்குள்ள அவங்க சொன்னா அவங்க போய் அந்த வேலையில ஜாயின் பண்ணிடுவாங்க, அவங்க அந்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பிள்ளைங்கள் மத்தியில கூட இருக்கும். எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கு, உன் ஃப்ரெண்டு சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கு, நீ என்ன பண்ணுவ? ஆமா இல்ல, சரி கொஞ்ச நேரம் சீரியல் பார்ப்போம், மொபைல் பார்ப்போம், டிவி பார்ப்போம். ஆனா உன்னை படிக்க விடாத வாங்கிட்டு உன் ஃப்ரெண்டு படிச்சு அவன் மார்க் எடுத்துக்குவான்.
இதுதான் நிறைய இடத்துல நடக்கும். கவனமாக இருக்கணும். படிக்க வேண்டிய பிள்ளைகள், வேலைக்கு போறவங்க, சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். உன் காதை இழுத்துட்டு தள்ளிட்டு அவங்க முன்னாடி போயிடும். இதுதான் நீங்க சொல்ற. கர்த்தருடைய வீட்டுல நான் தங்குவேன். யாரோ வரட்டும், யாரோ போறட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யார் வந்தாங்க, யார் போனா எனக்கு என்ன? நான் போறேன். நான் கர்த்தருடைய வீட்டுல இருப்பேன். தாவீது சொன்னாரு, நான் கர்த்தருடைய வீட்டுல இருந்து என்ன பண்ணணும்? தங்கி இருப்பேன். கர்த்தருடைய வீட்டுல இருந்து நான் என்ன செய்வேன்? தங்குவேன். அதுதான் டேவிட் அவருடைய சாட்சி சொன்னேன். கர்த்தருடைய வீட்டுல தங்கி தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அதை நாம மகிமைப்படுவதாக. இங்கே 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல படிக்கும்போது, தேவனுடைய ஆலயத்தில பச்சையான ஒரு மரத்தை போல இருப்பேன். 52:8 படிங்க. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில பச்சையான ஒலிவ மரத்தை போல. யாரு சபையில ஒலிவ மரமா இருக்க முடியும்? ஆலயத்துல முதல்ல சபையில தங்கணும், சபையில வரணும், சபையில இருக்கணும். அவங்க தான் பச்சையான ஒலிவ மரம். காஞ்சி போன மரமா இல்ல. எப்படி? பச்சையான மரம். பச்சை எது காட்டுகிறது? செழுமையை காட்டுகிறது. சபையில விசுவாசிகள் மரத்தை போல இருக்கணுமா? ஓங்கி வளரணும். சபையில எப்படி இருக்கணும்? விசுவாசிங்க நல்லா ஓங்கி வளரணும். மரத்தை மாதிரி வளரணும். நல்லா பாருங்க, சின்ன சின்ன பசங்களா பார்த்தேன். இப்ப அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. என் ஐடிக்கே வந்துட்டாங்க பசங்க. என் முட்டி வரைக்கும் இருந்த பசங்க இப்ப பிள்ளைங்க சபைக்கு வந்து கொஞ்ச நாள், கொஞ்சம் வருஷத்துல ஏன் ஐடிக்கே வந்துட்டாங்க. அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க? ஒலிவு மரத்தை போல ஓங்கி வளர்றாங்க. ஆவிக்குரிய ஜீவத்தில் இப்படி வளரணும். ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரணும். கர்த்தருக்காக வளரணும். ஊழியத்துல வளரணும். சபையில வளரணும். ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் பாட்டு பாடணும். எல்லாரும் கை தட்டணும். எல்லாரும் சாட்சி சொல்லணும். எல்லாரும் ஊழியம் செய்யணும். குடும்பமாய் செய்யணும். ஓங்கி வளரணும். நரக்க மாதிரி கூட சிலர் பார்த்தீங்கன்னா நரக்க சொல்லுவாங்க. சரீரத்துல இல்ல, ஆவிக்குரியத்துல நரக்க. ஒரு ஜெபம் பண்ண தெரியாது, ஒரு பாட்டு பாட தெரியாது, ஒரு ஊழியம் செய்ய முடியாது. ஏதோ வரணும், ஏதோ போவோம். அப்படி அவங்க வளர முடியாது. சபையில ஓங்கி வளரணும்னா குடும்பமாய் எல்லா விஷயத்தையும் நம்ம செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த ஒளி மரம் இருக்கு பசுமையா, பச்சையால். பச்சை என்று பசுமை என்று சொன்னால் செழிப்பு. சபைக்கு வந்து சிலர் வீடு கட்டியிருக்காங்க. சபைக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. சபைக்கு வந்து வேலைக்கு போறாங்க. சபைக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. சபைக்கு வந்து படிக்கிறாங்க. சபைக்கு வந்து நிறைய பொருட்கள் வாங்கி இருக்கிறாங்க. சபைக்கு வந்து நிறைய ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எல்லாரும் இல்ல, சபையில நிக்கிறவங்க. பச்சையான ஒலிவ மரம் எப்படி இருக்கு? அந்த மரம், அந்த விசுவாசிகள் எப்படி இருக்காங்களாம்? பச்சையான ஒலிவ மரம். அந்த நிறைவு வரும்போது குறைவு போகிறது. அந்த நிறைவு தான் பசுமை. உன் வீட்டுல மளிகை ஜாமான் இருக்கும், உன் வீட்டுல அரிசி இருக்கும், உன் வீட்டுல சக்கரை, உப்பு எல்லாமே இருக்கும், உன் வீட்டுல காய்கறி இருக்கும், உன் பர்ஸ்ல ஒரு 500 ரூபாய் இருக்கும், உன் பீரோல பணம் இருக்கும், பொருள் இருக்கும். அதுதான் பசுமை. ஐயோ இன்னும் 2 நாள் இருக்கு, நான் என்ன பண்றது தெரியலையே. ஐயோ 100 ரூபாய் இல்லையே, 50 ரூபாய் இல்லையே, எண்ணெய் காலி ஆயிடுச்சு, ஐயோ உப்பு காலி ஆயிடுச்சு, ஐயோ அது இல்லையே, ஐயோ கேஸ் காலி ஆயிடுச்சு. துடிக்கிறிய, துடிப்பு, தவிக்கிறிய. அது பசுமை இல்ல. காய்ந்த நிலவரம், ட்ரை ஆயிடுச்சு. ஆனா தேவனுடைய சபையில இருக்கிறவர்களுக்கு பசுமை. பாக்கெட்ல கேவட்டாப்பா ஒரு 1000 ரூபாய் இருக்கு, சந்தோஷம். பீரோல ஒரு 2000 ரூபாய் இருக்கு, சந்தோஷம். அதான் பசுமை. வீட்டுல பொருளுக்கு யாரா வந்துட்டாங்க, சாப்பாடு செய்ய வீட்டுல அரிசி இருக்கு, அதான் பசுமை. நீங்க எப்போ வரலாம், வீட்டுல கேஸ் இருக்கு, அதான் பசுமை. ஏன் இந்த பசுமை யாருக்கு இருக்கும்? யார் இந்த பசுமையில் இருக்கா? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். வந்து போறவங்க இல்ல. தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கணுமா? நாட்டப்பட நிக்கணும். நிக்கிறவங்களுக்கு தான் பசுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதத்திலே பாருங்க, கடைசி மாசத்துல கடைசி 20ஆம் தேதி வந்தவனையும், ஐயோ மாச கடைசி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிருப்பாங்க. 25ஆம் தேதி வந்தவனும் என்ன பண்றது தெரியலையே, இன்னும் 5 நாள் ஆட்டி தள்ளுவேன், இன்னும் 4 நாள் என்ன தள்ளுவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா ஒரு விசுவாசி சொல்றாங்க, 2 நாள் வரைக்கும் பரவாயில்ல, காசு இருக்கு பாக்கெட்ல. அது அர்த்தம் என்ன? பசுமை, பச்சை, செழிப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சபையிலே பசுமையாக
வாழ போறீங்க? எத்தனை பேர் சபையில் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க? சபைக்கு வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபையில வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். அந்த சபைக்கு போறவங்க நல்லா இருக்காங்கப்பா. சபைக்கு போறவங்க நல்லா இருக்காங்க. வண்டி வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, பொருள் வாங்குறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க பாரு, நல்லா இருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு. அதுதான் பசுமை. சபையிலே வந்து போவதல்ல, சபையிலே நாட்டப்பட வேண்டும், சபையிலே நிலைத்திருக்க வேண்டும், சபையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் ஒலிவு மரத்தை போல இருப்பார்கள். வேறு பிடிக்கணும். சில மரங்கள் பாருங்க, வேற உள்ள போகாது. ஒரு காத்தடிச்சோன்னே விழுந்துரும், ஒரு காத்தடிச்சோன்னே விழுந்துரும் மரம். ஆனா வேறு அரச மரம் பாருங்க, ஆலமரம் பாருங்க, வேறு உள்ள போகும். சபையிலே நாட்டப்பட்ட மரம். உங்க வேறு சபைக்குள்ள போகணும், உங்க வேறு தேவாலயத்துக்குள்ள போகணும். இயேசு கிட்ட பவுல் சொல்றார், என்னுடைய அஸ்திவாரத்தை கண்மலாகி இயேசு கிறிஸ்துவின் மேலே போடுகிறேன். என் அஸ்திவாரத்தை மணல் மேல போடல. ஏன்னா காத்தடிச்சா கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. சபைக்கு வருவாங்க, யாராவது ஏதாவது ஒன்று சொன்னா அவத்தோட நின்றுவாங்க. எங்க அம்மா அப்படி சொன்னாங்க, போவேங்க. எங்க அப்பா அப்படி சொன்னாரு, ஏன் சீக்கிரம் போறேன்? அதெல்லாம் என்ன அர்த்தம் சொன்னா, வேறு உள்ள போல, உன் வேறு உள்ள போல, உன் வேறு இயேசுவா கிட்ட போல. யாரு என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் என் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. என் வேறு இயேசுவோட இருக்கு. யாரோ ஒருத்தர் யாரோ போட்ட அந்த மத்தியில நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். அதுதான் ஓங்கி வளரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வீட்டிலே நீடிச்சிருக்க வேண்டும். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒரு கடைசியா ஒரு வசனம் படிப்போம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். 23 சங்கீதம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு நாள் அல்ல, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை உனக்கு வரணும்னா, நன்மை உன்னை தொடரணும், உன் வீட்டுல நன்மை உண்டாகணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, உன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறந்த பாருங்களேன், ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தா அப்படியே அவ்வளவுதான், சபைக்கு வர மாட்டாங்க. அந்த விசுவாசத்தை சொல்லிட்டாங்க, அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, அந்த விசுவாசி தள்ளி உட்கார சொல்லிட்டாங்க, அந்த விசுவாசிக்கு தண்ணி கேட்டேன் கொடுக்கல, அந்த விசுவாசி எனக்கு சோத்திரம் பண்ணல, பாஸ்டர் வேற பார்த்து சிரிக்கல, பேசல, போ நான் வரமாட்டேன். இங்க அப்படி இல்லை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் சாகுற வரைக்கும் கர்த்தருடைய வீட்டில நிலைத்திருப்பேன். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் போவாங்க, அதை பத்தி எனக்கு விஷயம் இல்ல. நான் கர்த்தருடைய வீட்டில நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் சாகுற வரைக்கும் ஆண்டவருடைய வீட்டில இருப்பேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நன்மை தொடருமா. நீங்க வேண்டாம் வேண்டாம்னாலும் பணம் பொருள் நன்மை எல்லாம் உங்களுக்கு தேடி தேடி வரும். எதை நீங்க வேண்டாம் சொல்றீங்களோ அது உங்களுக்கு தேடி வரும். என்ன வேண்டாம் சொல்றோம், இல்ல எனக்கு ட்ரெஸ் போதும், பீரோ ஃபுல்லா எனக்கு ட்ரெஸ் இருக்கு, எனக்கு வேண்டாம் சொன்னா கூட உங்க தேடி ட்ரெஸ் வரும். எனக்கு போதும் நீங்க சொல்லுவீங்க, ஆனா உங்களுக்கு தேடி வரும். ஏனால் நீ ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மை உன்னை தொடருமா. நீ வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டே இருப்பாரு, கர்த்தர் உனக்கு செய்துட்டே இருப்பாரு. நீ வேண்டாம் சொன்னாலும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அதுதான் நன்மை. யாருக்கு கொடுப்பாரு? ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவருக்காக வாழணும், அவருக்காக ஜீவிக்கணும், சபையை நிலைத்திருக்கணும், தேவனுடைய ஆலயத்துல நிலைத்திருக்கணும். அப்பதான் கிடைக்கும் நன்மை, அப்பதான் கர்த்தர் கொடுப்பார். ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருக்காக நில்லுங்க. ஆண்டவர் 20 வயதுல எனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். 20 வயதுல எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்தேன். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் வேலை செய்து ஒரு 100 ரூபாய் கூட சம்பாதிக்கவே இல்லை. நான் இது வரைக்கும் வேலைக்கு போனதே கிடையாது. சின்ன வயசுல போயிருக்கேன், சம்பாதிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் என்றைக்கு 20 வயதுல ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தனும், 20 வயதுல இருந்து நான் ஒரு 100 ரூபாய் கூட சம்பாதித்து கிடையாது. ஏனால்
என்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு சேவை செய்வேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவ ஆலயத்தில் இருப்பேன்னு சொன்னேன். ஆனா நன்மை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு எல்லாம் கொடுக்கிறார். எனக்கு எல்லாம் கொடுக்கிறார். எனக்கு இல்லைன்னு சொல்வதற்கு இல்ல. எனக்கு இல்ல, எனக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, சாப்பாடு இல்ல, வண்டி இல்ல, பெட்ரோல் போட காசு இல்ல, ஒரு நாள் கூட யாருக்கிட்டாவது எனக்கு பெட்ரோல் போட ஒரு 100 ரூபாய் இல்ல நான் சொன்னதே கிடையாது. ஒரு நாள் கூட சபையில கரண்ட் பில் கட்ட எனக்கு காசு இல்ல சபையில சொன்னதே கிடையாது. ஏன் சொன்னால் எல்லாம் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கையில தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? ஏன் கொடுக்கிறார்? நன்மை ஏன் கொடுக்கிறார்? ஏன் நன்மை செய்கிறார்? சில நேரத்தில் நான் வேண்டாம் சொன்னா கூட ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். சில நேரத்தில் நினைப்பேன், ஒரு 2 நாள் ஒரே நான்வெஜ்ஜா சாப்பிட்டாச்சு, வேண்டாம் இன்னைக்கு நம்ம காய்கறி செய்வோம், சிம்பிளா செய்வோம், வீட்டுல சிம்பிளா செய்யலாம். யாராவது ஒரு கதை கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் பாஸ்டர். நான் பிரியாணி எங்க வீட்டுல செய்யணும்னாங்க, உங்களுக்காக வாங்கிட்டேன். நான் சாம்பார் சாப்பிடணும், காய்கறி சாப்பிடணும் நினைச்சா கூட இந்த ஆண்டவர் விடுகிறது இல்ல, அவர் பிரியாணியை விடுகிறார். ஏன்னா இந்த வசனம் நிறைவேறும். நன்மை உன்னை தொடரும். நன்மை உன் வீட்டு தேடி வரும். பணம் உன் வீட்டு தேடி வரும். பொருள் உன் வீட்டு தேடி வரும். எல்லாம் உன்னை தேடி தேடி வரும். ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக வாழ்ந்தார், கர்த்தருக்காக ஜீவிச்சால் உன்னை தேடி வரும். கர்த்தருக்கு உண்மை இல்லாவிட்டால் நீ தேடி போனாலும் உனக்கு வேலை கிடைக்காது. நீ அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் இருக்குதான்னு தேடி தேடி பார்த்தா கூட அங்க அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் இருக்காது. ஒரு இடத்துல வேலை கிடைக்காது, வேலைக்கு போனா சம்பளம் கிடைக்காது, சம்பளம் கிடைச்சா அதை சாப்பிட முடியாது, சாப்பாடு செய்தால் அது கீழே கொட்ட வேண்டிய சூழ்நிலையாக. இதுதான் எங்க கிடைச்சாலும் நமக்கு எங்க போனாலும் கிடைக்காது. வீடு போனா யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க, எங்க போனாலும் ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா ஏன் நன்மை உன்னை தொடர முடியல, நன்மை உனக்கு இல்ல, நீ ஆண்டவருக்காக உண்மை இல்ல. கர்த்தருக்காக உண்மையா இருந்து பார், கர்த்தருக்காக உண்மையா இருந்து பார். ஆண்டவர் உன்னையும் சபையில ஒரு நாட்டப்பட்ட ஒரு மரதமா மாற்றி விடுவார். செழிப்பை தருவார், செழுமையை தருவார். நீயும் சபையில ஒரு பெரிய ஆளாய் மாறுவ, நீயும் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாய் மாறுவ, நீயும் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு சாட்சியா மாறுவ, நீயும் தேவனுடைய ஆலயத்தில் உன்னை கொண்டு ஒரு செங்கலாய் மாற்றுவார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நானே சாட்சி, நானே சாட்சி. சின்ன வயது முதல் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யும் போது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் போது ஒரு நன்மையும் எனக்கு குறைவில்லை, ஒரு நன்மையும் குறைகள். எல்லாமே கொடுக்கிறார். ஏனால் ஆண்டவருக்காக வாழ்ந்தார். நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையா இருந்து பாருங்க. சகோதரனே சகோதரியே சபையாரே, இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள். ஆண்டவர் சொன்னார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஒருவேளை குறைவு இருந்திருக்கலாம். நீ இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வாயானால் கர்த்தர் உன்னை நிறைவாக நிரப்புவார். உன் கஷ்டங்கள் மாறி போகும், உன்னுடைய பிரச்சனைகள் மாறி போகும், உன்னுடைய எல்லா வியாதிகள் மாறி போகும், உன் பலவீனம் மாறி போகும், உன் குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடு மாறி போகும். கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. தேவனுடைய பச்சையான ஒளிவு மரத்தை போல மாற்றுவார். நன்மை உன்னை தொடரும், ஆசீர்வாதம் உன்னை தொடரும். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. தேவ ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. ஆண்டவர் உன்னை தேடி தேடி கொடுக்கிறார். ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கிறார். நீ வேண்டாம் சொன்னா கூட கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா வேண்டாம் சொல்லுகிறான், எலிசா வேண்டாம் சொல்லுகிறார், நிறைய பேர் வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க. ஆனா தேடி தேடி வருகிறது. எப்படி இருக்கிறாய்? ஆசீர்வாதங்களை தேடி நீ போக போகிறாயா, இல்ல ஆசீர்வாதம் உன்னை தேடி வரப்போகிறதா? எப்படி? நீ ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தால், கர்த்தருக்காக நீ உண்மையாக இருந்தால், எல்லா விதத்திலும் தேவாலயத்தில் நீ உண்மையாக இருந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தீர்மானம் செய்வோமாக. ஆண்டவரே, சபையிலே நாட்டப்பட்ட ஒளிவு மரத்தை போல இருப்பேன். ஆண்டவரே, சபையிலே பச்சையான பசுமையாக மாற்று. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு சபையில நான் தங்கியிருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு சபையில நான் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு கிருபையினால சபைக்கு வந்தேன்.
சொல்லுகிறேன், எத்தனை பேர் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க, இதோ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இறங்க போகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த மகிமை இதோ இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. மோசேயுடைய காலத்துல தேவ மகிமை வானத்தில் இருக்கிற மேகங்களை போல புகை போல இறங்கினது. தேவன் பேசினார். நம்முடைய சபையில் ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்க போகிறது. தேவனுடைய ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா நிறைவும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவி நிறைவு, பரிசுத்த ஆவி நிறைவினால் நிரப்ப போகிறார். ஐஸ்வரியத்தினாலே நிரப்ப போகிறார். அபிஷேகத்தினாலே நிரப்ப போகிறார். வரங்கள் கிருபையினால் நிரப்ப போகிறார். உங்களுடைய கஷ்டங்கள் ஒழிந்து போக போகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் மாறி போக போகிறது. கர்த்தருடைய சபையிலே நிலைத்திருப்பாயாக. கர்த்தருடைய சபையிலே காத்து கொண்டிருப்பாயாக. இதோ தேவனுடைய ஆசீர்வாதம் கரத்தை நீட்டுமை தொட போகிறார். கரத்தை நீட்டுமை ஆசீர்வதிக்க போகிறார். கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் தாவரை